Greetings students, welcome to Kadikini Tech Academy. நான் தான் உங்க டிலி பாபு. ஸோ இந்த நம்ம ஒரு புது சீரீஸாக வீடியோவை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸுக்கு பேர் தான் மிஷன் நீட் 2026. இந்த மிஷன் யாருக்காக அப்படின்னா முக்கியமாக +2 ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்லையும் கான்செப்ட்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. ஆனால் அது எப்படி நீட்டில் கேட்பாங்க, அதை எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணுறது தான் கொஞ்சம் தெரியாமல் குழப்பமாக இருப்பேன். அந்த கேப்பை நம்ம இந்த வீடியோஸ் மூலம் ஃபில்லப் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உனக்கு நீட்லேருந்து நீங்கள் கேட்குற சப்ஜெக்டை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பாட்டை எடுக்க போகிறேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் பாட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் கான்செப்ட்லேருந்து என்னெல்லாம் நீட் கொஷின் கேட்கலாம், அதை எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் அந்த சாப்டரில் வாட் இஸ் சார்ஜ்னு படிச்சிருப்பீங்க, வாட் இஸ் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சார்ஜ்னு பார்த்துருப்பீங்க, குவான்டிஃபிகேஷன் ஆஃப் சார்ஜ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ உங்கள் புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பேன். என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்றது இஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ சார்ஜஸ் செப்பரேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர், இல்லையா? இப்போ இங்க ஃபோர்ஸ்ன்னும் போது அது ரெண்டு டைப்பா இருக்கலாம். ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். எப்போ சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா அன்லைக் சார்ஜஸ் தான் நமக்கு அட்ராக்ட் ஆகும், லைக் பிளஸ் அண்ட் மைனஸ். இதுவே எப்போ சார்ஜஸ் ரிப்பல் ஆகும் அப்படின்னா லைக் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல் ஆக ஆரம்பிங்க, லைக் பிளஸ் பிளஸ், லைக் மைனஸ் மைனஸ். ஸோ யூஸ்வலாக தான் நடக்கும். அப்போ எதுவாக இருந்தாலும் சார்ஜஸ் வந்து அட்ராக்டோ ரிப்பலோ பண்ண போது அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னு நமக்கு கூலும்ஸ்லாம் சொல்லும். என்னன்னா the force between any two charges is directly proportional to magnitude of product of the charges and inversely proportional to square of the distance between the two charges படிச்சுப்பீங்க. மீனிங் சார்ஜஸோட மேக்னிடியூட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். சார்ஜோட டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்கோ ஃபோர்ஸும் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ இதே நம்ம சம் பார்க்கும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் 1/4πε0 Q1 Q2/r²ன்னு பார்த்துருக்கோம். இந்த 1/4πε0ன்றது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இங்கே ε0 அப்படின்னு என்ன படிச்சிருப்பீங்க, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு பார்த்துருப்பீங்க. இங்க பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜை போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். எது மூலயமா இன்ட்ராக்ட் பண்ணணும்னா த்ரூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மூலயமா தான் அங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஒரு மீடியம் இருக்கு இல்லையா, அந்த மீடியம் என்ன பண்ணணும்னா இங்க வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, எந்த அளவுக்கு ஒரு மீடியம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்போஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸும் ஏர்ல இருக்கு, அதனால ஏரோட பெர்மிட்டிவிட்டி நம்ம வச்சிருக்கோம். இல்ல இந்த ரெண்டு சார்ஜஸும் ஏர்ல இல்ல, ஒரு வாட்டர்ல இருக்கு, அது ஒரு மீடியம்ல இருக்கு அப்படின்னா அந்த மீடியத்துக்கு ஒரு பெர்மிட்டிவிட்டி இருக்கும், அதை தான் நான் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏர்ல பாக்குறதுனால, தட் இஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்ல பாக்குறதுனால அதோட பெர்மிட்டிவிட்டி என்ன சார் அப்படின்னா 8.85 × 10⁻⁻12 பார்த்துருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம பாக்குறது இந்த 1/4πε0 வேல்யூ என்ன ஞாபகம் வச்சுக்கணும். 1/4πε0 is equal to 9 × 10⁻⁹. ஓகே, இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இங்க ε0ஓட SI யூனிட் என்னன்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொஸ்டின் நம்பர் 1, SI யூனிட் ஆஃப் ε0. யூஸ்வலா ஃபார்முலா என்ன, force equal to 1/4πε0 product of the charges divided by distance square தானே. இன்னைக்கு ε0 SI யூனிட் வேணும்னா ε0 is equal to Q1 Q2 divided by 4πr² எழுதிக்கலாமா? இப்போ இதோட யூனிட் எல்லாமே போட ஆரம்பிங்க, ε0ஓட SI யூனிட் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் சார்ஜர் யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும். ஸோ இவங்களுக்கு ஒரு கூலும், இவங்களுக்கு ஒரு கூலும்னா கூலும் ஸ்கொயர். நான் ஃபோர்ஸ் விட்டுட்டேன் பாருங்க. அடுத்து 4πன்றது ஜஸ்ட் அ நம்பர், அவங்களுக்கு யூனிட் எதுவுமே கிடையாது. ஆனா ஃபோர்ஸோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன். நியூட்டனை இங்க நியூட்டன் பவர் 1ன்னு இருப்பாங்க, மேலே கொண்டு வந்தீங்கன்னா நியூட்டன் பவர் -1. அதே மாதிரி ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸோட எஸ் யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர்ல மெஷர் பண்ணுவீங்க. அப்போ இங்க m² இருக்கும் இல்லையா, நீங்க டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வாங்க, m⁻². இவ்வளவு. ஸோ அதுவே டைமென்ஷன் ஃபார்ம்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 2,
வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எப்சிலான் நாட் அப்படின்னா அப்படி இவங்களோட டைமென்ஷன் ஃபார்முலா போட ஆரம்பிச்சிருங்க. என்ன டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எப்சிலான் நாட் வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சார்ஜோட டைமென்ஷன் ஃபார்முலாவை போடணும். 4πக்கு டைமென்ஷன் கிடையாது, அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு, டிஸ்டன்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? டைமென்ஷன் ஆஃப் சார்ஜ்ன்றது கூலும், இங்க ஒரு கூலும் இங்க ஒரு கூலும்னா டோட்டலா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கூலும் ஸ்கொயர்னு வரும். ஆக்சுவலா உனக்கு கூலும்ன்றது உனக்கு எஸ்ஐ யூனிட் தான், டைமென்ஷன் ஃபார்முலா கூலுமே கிடையாது. என்ன வரும் சார் அப்படின்னா கரண்ட்ல இருந்து எடுப்போம். கரண்டோட டைமென்ஷன் ஃபார்முலா தான் நமக்கு ஆம்பையர். கரண்டோட ஃபார்முலா என்ன? சார்ஜ் பர் யூனிட் டைம் இல்லையா? அப்போ சார்ஜ் இஸ்இக்குவல் டு என்ன எழுதலாம்? கரண்ட் இன்டு டைம் எழுதலாம். அப்போ சார்ஜோட டைமென்ஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா கரண்டோட டைமென்ஷன் ஃபார்முலா ஆம்பையர், டைமோட டைமென்ஷன் ஃபார்முலா ஏடி. அப்போ நீங்க சார்ஜோட டைமென்ஷன் ஃபார்முலானா ஏடி தான் போடணும். இப்போ இங்க சார்ஜ் இன்டு சார்ஜ், அப்போ சார்ஜ் ஸ்கொயரா இருக்கும் இல்லையா? அதனால இங்க என்ன பண்ண போறோம்னா ஏடி த ஹோல் ஸ்கொயர் எழுத போறோம். ஏ ஃபார் ஆம்பையர், டி ஃபார் டைம். அதே மாதிரி ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ml t பவர் -2. அகைன் ஆர்னா டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுவீங்க, அது டைமென்ஷன் ஃபார்முலா ln மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இங்க பார்த்தா அப்படின்னா a ஸ்கொயர் t ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இங்க m l t பவர் -2 இங்க l ஸ்கொயர். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா m மேல கொண்டு வா, m பவர் -1 இங்க l ஸ்கொயர், அப்ப l கியூப் திரும்ப மேல கொண்டு வா, l பவர் -3 இங்க ஆல்ரெடி t பவர் -2 இருக்கு, மேல வந்தா t பவர் +2 which will result as t பவர் 4 a பவர் 2 அப்படியே இருக்கும். இதுதான் எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா. அடுத்து வேற எப்படி கேட்கலாம்? கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இப்போ இப்படி கூட கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட 2 செட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, ஒன்று வந்து 8 கூலும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4 கூலும். அப்போ இருக்கிற ஃபோர்ஸ் வந்து F1, டிஸ்டன்ஸ் வந்து R. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 8 கூலும்ல நான் ஒரு +2 கூலும் ஆட் பண்ணிட்டேன், -4 கூலும்லயும் நான் +2 கூலும் ஆட் பண்ணிட்டேன். அப்படி ஆட் பண்ணா இப்போ 2 பேருக்கு பிட்வீன்ல இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கலாம், F2 என்னன்னு கேட்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 8 கூலும்ல இருந்து +2 கூலும் ஆட் அப் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனல் சார்ஜஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 8 கூலும் +2 கூலும் அப்படின்னா இப்போ ஃபைனல் சார்ஜஸ் 10 கூலும் இருக்கும். -4 கூலும் +2 கூலும் பாத்தீங்கன்னா -2 கூலும் இருக்கும். ஓகே, திரும்ப அதே டிஸ்டன்ஸ் தான். இப்போ கேள்வி கேட்கலாமா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் F1 to F2 அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தெரியுமா? இப்போ இங்க 2 பேருக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் மாறல. ஆனா என்ன சார் மாறி இருக்கு அப்படின்னா 2 பேரோட சார்ஜஸ் வந்து மாறி இருக்கு. அப்போ ப்ராடக்ட்டும் மாறும். ரேஷியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். F1 by F2 is equal to directly proportional to product of the charges தானே. F1 ஓட ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 8 into 4. அங்க மைனஸ் இருக்கக்கூடாது. அங்க மைனஸ்ன்றது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதோட நேச்சரை இண்டிகேட் பண்ணுது. நமக்கு தேவை மேக்னிடியூட் தான். ஸோ 8 times 4 is 32 divided by இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, 10 times 2 is 20. கரெக்டா? அப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இங்க 4 times 5 இங்க 4 times 8, அப்போ ரேஷியோ பாத்தீங்கன்னா 8:5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 4. இப்போ இதே கொஸ்டினை வேற எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஆல்ரெடி Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு, அதே மாதிரி இங்கே Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு, 2 பேருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R. அப்போ 2 பேருக்கு இருக்கிற ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா F is equal to 100 N. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இங்க இருக்கிற Q கூலும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு சார் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்? இன்க்ரீஸ்டு பை 10%. இங்க இருக்கிற சார்ஜை நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன், டிக்ரீஸ்டு பை 10%. அப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஃபைனலா எவ்வளவு சார்ஜஸ் வந்துருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இன்க்ரீஸ்டு பை 10% தானே. இன்க்ரீஸ்ட் அப்படின்னாலே ஆல்ரெடி இருக்கிற சார்ஜோட 10% ஆஃப் த சார்ஜை ஆட் பண்ணலாம். டிக்ரீஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க சார்ஜோட 10% மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டீங்க. ஸோ Q பிளஸ் 10/100 இன்டூ Qனா கேன்சல் அவுட் ஆகும். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 11Q/10 இருக்கும். அது இங்க பார்த்தோம் அப்படின்னா Q பை சிமிலரா Q மைனஸ் Q/10 இருக்கும். அப்போ இங்க 9Q/10. இதுதான் நமக்கு இருக்கிற ஃபைனல் சார்ஜஸ். அப்போ இருக்கிற ஃபோர்ஸ் தான் F டேஷ் நான் கண்டுபிடிக்கும். இங்கே ரேஷியோ எடுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் ஒன்று தான். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் மாறல, ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் தானே மாறி இருக்காங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நான் F dash by F is equal to F dash ஓட ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 99Q square by 100.
எஃபோட ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் q ஸ்கொயர். ஸோ q ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஸோ f dash by f is equal to 99 by 100. ஸோ அப்போ f dash is equal to 99 by 100 into f. எஃபோட வேல்யூ ஆல்ரெடி 100. இங்க 100 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கேன்சல் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 99 நியூட்டன் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஆகும். இப்போ இன்னும் பாருங்க, நம்ம ஃபர்தரா இன்னும் ஃபைனல் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். என்னன்னா கொஸ்டின் நம்பர் 5. இப்போ கொஸ்டின் நம்பர் 5ல இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜ் தான் வந்து 8 கூலும். என்கிட்ட இன்னொரு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ல ஒரு சார்ஜ் இருக்கு -4 கூலும். அப்ப இருக்க சார்ஜ் F1, டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ, இவங்க ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். இப்போ எப்படி கொஸ்டின் கேட்கறேன்னா, இந்த ரெண்டு ஸ்பியர்ஸையும் நான் டச் பண்ணிட்டு ஓகே செப்பரேட் பண்ணிடுறேன். ஸோ டச் பண்ணி செப்பரேட் பண்ணீங்கன்னா உனக்கு கண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். எப்பவுமே நீங்க ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸை டச் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணீங்கன்னா டோட்டல் சார்ஜ்ல பாதி சார்ஜ் இங்கேயும் மீதி பாதி சார்ஜ் அங்கேயும் வந்துடும். அதுதான் கான்செப்ட். ஸோ முதல்ல டோட்டல் சார்ஜ்ல பாதி இங்க வரும்னா டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்கலாமா? 8 - 4 அப்படின்னா இப்போ 4 கூலும் இருக்கும். இப்போ அந்த 4 கூலும் தான் இங்க பாதி பாதியா பிரிய போகுது. அதாவது இங்க 4 கூலும் பாதியா இருக்கிற 2 கூலுமும் இங்க 4 கூலும் பாதியா இருக்கிற 2 கூலுமும் நமக்கு கிடைக்கும். திரும்ப அதே டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் R. இப்ப இருக்கிற ஃபோர்ஸ் F2. இப்ப கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் F1 by F2 கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன். சிமிலரா F1ஓட ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் மைனஸ் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது நேச்சர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ 8 times 4 is 32 divided by 2 times 2 is 4. அப்போ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 8:4 இருக்கும். சாரி 8:1 இருக்கும். ஸோ இது இந்த வீடியோவோட பார்ட் 1. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக கூலும்ஸ் லால இருக்கிற அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா வச்சு நம்ம எப்படிலாம் டீல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி அங்கே ஈக்குவலிபிரியம் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.